ஆழ்வாரும் பெருமானாச்சியர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திர பிரணவன் மந்தே ரம்யசா மாதரம் முனிம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் மந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பஜாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்த ததிரயானி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோகோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதா பிதா யோதயஸ்தனயா விபூதிகி சர்வம் யதேவ நியமேன மதன்மயானாம் ஆத்யஸ்ய நகுல குலபதேர்வகுலாபிராமம் சிவத்ததங்கரியுகுலம் பிரணமாமி மூர்த்தனாம். பூதம் சரஸ்ய மகதாஸ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாராம் பக்தாங்குரேணு பரகால யதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத்பராங்குஷ முனிம் பிரணதோஷ்மி நித்தியம். இந்த 4000 பொது தனியனை பார்த்துட்டு இருக்கிறோம். நேற்றுக்கு மாதா பிதா தனியனை அனுபவித்தோம். அது ஆளவந்தார் கூறியது. சுவாமி ஆளவந்தாரானவர் நம்மாழ்வாரை எல்லாமாக பற்றினார். மாதாவாகவும் பிதாவாகவும் சர்வயதன்யேன அனைத்துமாக பற்றினார். அதுக்கப்புறம் சுவாமி பராசர பட்டர் அவர் கூறிய தனியன் இந்த பூதம் சரஸ்ய மகதாஸ்வய. இந்த தனியன் பிறப்பதற்கு ஏது என்ன, இந்த தனியன் எங்கே பிறக்கிறது அப்படின்னா கல்லழகர், திருமாலிரும் சோலை கல்லழகர், அங்கே இருந்து தான் இந்த தனியனை சொன்னாராம். ஏன் எதற்காக என்றால், ஒரு அரசனை அந்த அரசனுடைய உபத்திரவம் தாங்க முடியாமல் சுவாமி பராசர பட்டரானவர் அந்த திருமாலிர சொல்லி கல்லழகருக்கு போயிட்டாராம். ஏன்னா அந்த அரசனானவன் குரத்தாழ்வானுடைய சிஷ்யன். பராசர பட்டருக்கும் நியாயமாக சிஷ்யனாக இருந்து பராசர பட்டரை ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டு நடந்து இருக்கணும். ஒரு செல்வ செருக்கு, ராஜாவினுடைய கர்வம் ஆகையினால் கொஞ்சம் மனஸ்தாபம் பட வச்சது. என்னென்ன, பிள்ளை ஆழ்வான் என்பவர் திருமாளிகை இருக்குது. அந்த அரசன் மதில் செவரு கட்டுறாரு. அந்த பிள்ளையான திருமாளிகை இடிக்காமல் கட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இருந்தாலும் அவன் இடிச்சிட்டு கட்டுறான். இத்தனைக்கு பிரமாணத்தோடு சொல்கிறார் பராசர பட்டர். அந்த காலத்தில் திருமங்கை ஆழ்வார் ஆலிநாடன் திருச்சுற்று மதில் செவரை கட்டினார். இந்த 7 மதில் செவத்தையுமே அவர் தான் கட்டினார், பாதுகாப்பு பண்ணது அவர் தான். அப்போ தொடரடிப்படி ஆழ்வாருடைய திரு நந்தவனம் வருகிறது, அதை ஒதுக்கி விட்டு தான் கட்டினார். அதுபோல் நீயும் கட்டு. ஏன்னா நீ கட்டக்கூடிய மதில் செவரு பெருமாளுக்கு காப்பு கிடையாது. காப்புன்னா பாதுகாப்பு, அரண். உத்தம அடியவர்கள் பகவானுக்கு மங்களாசாசனம் செய்வது தான் காப்பு, பகவானுக்கு பாதுகாப்பு. அதனால் அதை விட்டு கட்டுன்னு சொன்னால் அதை கேட்காம அவர் வீடு இடிச்சிட்டு கட்டினதாகவும், அதனால் சில உபத்திரவங்கள் ஏற்பட்டதாகவும், அதனால் பராசர பட்டர் அங்கே போயிடுறார். ஸ்ரீரங்கத்தை விட்டு கல்லழகர்கள் கொஞ்ச காலம் இருக்கிறார். அப்போ தான் அவருடைய சிஷ்யர் நஞ்சியர், சுவாமி உடைய மனசு மிகவும் ரணம்பட்டு இருக்குது, இந்த மனசை ஆர்த்திக்கணும்னு சொன்னால் அந்த பகவான் மேலே சில சுலோகங்களை பாடுங்க அப்படின்னு சொல்கிறார் நஞ்சியர். அதனால் சுவாமி பராசர பட்டர் முதல்ல இதை தனியனை சொல்கிறாராம். இந்த பூதம் சரஸ்ய மகதாஸ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாராம் பக்தாங்குரேணு பரகால யதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குஷ முனி பிரணதோஷ்மி நித்தியம். இந்த 10 ஆழ்வார்களும் அதிலே வரும்படியாக தனியன் அமைத்திருக்கிறார் இந்த தனியன். இதுக்கப்புறம் ஆண்டாளுக்காக தனியாகவே நீலாதுங்க ஸ்தனகரி அந்த தனியனையும் அங்கிருந்து தான் சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் சுவாமி ஸ்ரீ ரங்கராஜ ஸ்தவம் பாடுறார் நம்பெருமாள் மேலே. யார்? பராசர பட்டர். அப்போ அவர் கூறிய தனியன். இந்த தனியனோட பொது தனியன் பூர்த்தின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் தான் திருப்பல்லாண்டு தொடங்குவது. அந்த திருப்பல்லாண்டுக்கு ஒரு தனியன் இருக்குது. அதுக்கப்புறம் பாண்டிய மன்னன் சொன்ன தனியன் மிர்னாத அது தனியன் இருக்குது. அதுக்கப்புறம் தான் திருப்பல்லாண்டை தொடங்குவாங்க பெரியவங்க. இதுதான் ஒரு பத்திதை. அதனால் இந்த தனியனை இப்போ நம்ம பார்ப்போம். பிள்ளை லோகஞ்சியருடைய வியாக்கியானம் இந்த தனியனுக்கு பூதம்
சரஸ்ய பட்டர் திருக்கோட்டியூரிலே எழுந்தருள் இருக்கச் செய்தே நஞ்சியர் புருஷகாரம் பிறக்க. திருக்கோட்டியூர் அப்படின்றார், திருமாலிரும் சொல்ல இல்லை. திருக்கோட்டியூரிலே எழுந்தருள் இருக்கச் செய்தே நஞ்சியர் புருஷகாரம் பிறக்க அவருக்காக ஆழ்வார்களை அனுசந்தித்தாயிருக்கும் இச்சிலோகம் ஆண்டாளை நீலா என்று தனித்து சரணம் புகுகிறாதாயிருக்கும் அச்சுலோகம் ஆழ்வார்கள் தஞ்சையலை விஞ்சியீரே அவள் வைபவம் இருப்பது. அப்போது சுவாமி குரத்தாழ்வானு தான் திருமால் சொல்ல இருந்தார். அப்போ பராசர பட்டர் திருக்கோட்டியூரில் இருந்திருக்கிறார். அதுதான் பிரமாணமாக இங்கே காட்டுறார் பிள்ளைலோகஞ்சியர் அற்புதமாக. பூதம் சரஸ்ய இத்தியாதி நிரவதிக பகவத் பிரேமயுக்தரான ஆழ்வார்கள் பதின்மறையும் அவர்களுக்கு சேஷபூதரான மதுரகவி யதிவரத இருவரையும், மதுரகவிகளும் இதில் வராராம். யதிவரர் யார்? ராமானுஜர், அவரும் இதிலே வருகிறார். தாம் நித்திய சேவை பண்ணும்படியை அருளை செய்கிறார். மேய்வினே அவன் பொன்னடி மெய்மையே என்னும் அவர் ஆகையாலே ஆழ்வாரை சொன்னபோதே அதிலே அவரும் அந்தர்பூதர் அப்படின்னு எடுத்து காட்டுகிறார். மதுரகவி ஆழ்வாரை தனியாக சொல்லவில்லை, நம்ம ஆழ்வாரை சொல்லும் பொழுதே மதுரகவி ஆழ்வாரும் கூடவே வருகிறார் அப்படின்னு அந்த ஆழ்வார்களுடைய கிரமத்தை சொல்கிறாராம். ஏன்னா ஒரு மும்மூச்சுவானவன் தன்னுடைய ஆச்சாருடைய திருநாமத்தை எப்பொழுதும் ஜபிக்க வேண்டும்னு பார்த்தோம். அதுபோல் ஓரான் வழி குரு பரம்பரை எப்பொழுதும் அனுசந்திக்கிறோன்னு பார்த்தோம். அப்போ ஓரான் வழி குரு பரம்பரையை சொல்லும் பொழுதும் வருகிற பொழுது அப்போ இந்த ஆழ்வார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய நம்ம ஆழ்வார் பெயர் மட்டும் வருகிறது. அப்போ மற்ற ஆழ்வார்களையும் நாம் சேர்ந்து அனுபவிக்க வேண்டும் அல்லவா? ஆகையினால்தான் பராசர பட்டார் இந்த 10 ஆழ்வார்களையும் ஒரு சேர இந்த தனிநீரிலே நமக்கு காட்டுகிறார். பூதம் பூதத்தார் ஆகிறார். மாதவன் பூதம் என்று நிரூபிக்கும்படியான மகத்தையை உடையராய் மாமல்லையில் மாதவி குசுமத்திலே அவதரிக்கை. மாதவி என்ற மலரில் தான் சுவாமி யார்? பூதத்தாழ்வார் அவதாரம் பண்ணுகிறார். எங்கே? மாமல்லை, அதாவது மகாபலிபுரம். ஏன்னா பொய்கையாழ்வார் பார்த்தா காஞ்சிபுரம் வரும், பூதத்தாழ்வார் மகாபலிபுரம் வரும், பேயாழ்வார் மயிலை திருவல்லிக்கேணில் எடுத்து காட்டுவாங்க, மயிலாப்பூரில் எடுத்து காட்டுவாங்க. அப்போ இங்கே முதல்ல சொல்லும்போது பூதத்தாழ்வாரை தான் இங்கே சொல்கிறார் சுவாமி. அது ஏன்னு பார்க்கணும். மாதவி குசுமத்திலே அவதரிக்கையாலே கடல்மல்லை பூதத்தார் என்று நிருபகமானவர் என்கை. கடல்மல்லை பூதத்தார் எப்படி? அந்த கடல்மல்லைன்னா மகாபலிபுரம். அந்த மகாபலிபுரத்திலே சுவாமி பூதத்தாழ்வார் ஆனவர் அந்த புஷ்பத்திலே அவதாரம் பண்ணுகிறார். என்ன அயோனிதியாக அவதாரம் பண்ணவர்கள் இவங்கெல்லாம். சில ஆழ்வார்களெல்லாம் ஒரு கர்ப்பத்திலே அவதாரம் பண்ணுவார்கள். ஆனால் சில ஆழ்வார்கள் கர்ப்பத்திலிருந்து வரமாட்டாங்க, புஷ்பத்திலிருந்து வருவாங்க, ஆவிர்பாகமாக வருவார்கள். அதுபோல் முதல் ஆழ்வார்கள் 3 பேரும், திருப்பானாழ்வார் ஒருவரும் கர்ப்பத்திலிருந்து அவதாரம் பண்ணலை, ஒரு தாயின் கர்ப்பத்திலிருந்து வரலை. அவங்கெல்லாம் எப்படி ஒரு புஷ்பத்திலிருந்து ஆவிர்பாகம் பண்ணுறாங்க. ஆகையினால் சிரேஷ்டம் எடுத்து காட்டுகிறார். அந்த புதத்தாழ்வாரானவர் கடல் மல்லையில் அவதாரம் பண்ணுகிறார். ஆகையால் பூதம், அதுக்கு அடுத்து வரக்கூடிய சரஸ்ய, பூதம் சரஸ்ய தானே. சரஸ்ய அப்படின்னா மல்லையாய் மதிப்கட்சி ஊராய் என்கிறபடியே மல்லைக்கு அனந்தரபாவியாக எடுப்பதான கட்சி வைக்காவில் பொய்கையிலே பூவில் நான்முகனை படைத்த என்கிறபடியே ஒற்றாமரை பூவிலே அவதரித்த பொய்கையார் என்பை. ஏன்னா சரஸ்ய அப்படின்னா குளம், புஷ்கரம். அந்த புஷ்கரத்தில் அல்லவா இந்த பொய்கையாழ்வார் அவதாரம் பண்ணார். அதுவும் எங்கே அவதாரம் பண்ணிக்கிறார்? எதோத்தகாரி சன்னதியில் அந்த இடத்துல அனந்தரபாவியாக எடுப்பத கட்சி வெக்காவிலே பொய்கையிலே பூவில் நான்முகனை படைத்த என்கிறபடியே ஒற்றாமரை பூவிலே அவதாரம் பண்ணுகையாலே இவர் பொய்கையாழ்வார் என்று அவதாரம் ஆகிறது. அப்போ முதல்ல பூதத்தாழ்வாரை சொல்லி சரஸ்ய என்ற வார்த்தையினால் பொய்கையாழ்வாரை சொல்லுகிறார். பூதம் சரஸ்ய என்று எண்டுமா போலே தேசத்துக்கு சமமாக இருப்பதான அடுத்து சொல்லுகிறார். பொற்றாமரை பூவிலே அவதரித்த பொய்கையார் என்று மகதாக்பய. பூதம் சரஸ்ய மகதாக்பய. மகதாக்பயராகிறார் யார் அப்படின்னு சொன்ன மாடங்கள் சூழ்ந்த அழகாய கட்சி என்னும்படியான
அத்தேசத்துக்கு சமமாய் இருப்பதான மாட மாமயிலையில் மாவல்லி கேணியில் செவ்வல்லி பூவிலே அவதரித்தார். அப்போ இந்த இடத்துல அற்புதம் எடுத்து காட்டுகிறார். மகதாக் பெயராகிறார். மகதாக் பெயர்னா மாடங்கள் சூழ்திருக்கோட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போது இந்த இடத்துல சொல்லும்பொழுது மகதாக் பெயர்னு சொன்னால் அந்த மாட மயிலை மயிலாப்பூரில் தான் சுவாமி பெரியாழ்வார் அவதாரம் பண்ணுகிறார். அந்த இடத்துல எது காட்டு பூதம் சரஸ்ய மகதாத்வய 3 ஆழ்வார் வந்தாச்சு. மாட மாமயிலை மாவல்லி கேணியிலே செவ்வல்லி பூவில் அவதாரம் பண்ணுறார். யார்? பேயாழ்வார். யானுமோர் பேயன் பித்தரே என்றே பிறர் கூற என்று பேசும்படியான பேயார். இவர்கள் மூவரும் பரவிஷயத்திலே பரபக்தி பரஞான பரமபக்திகளை உடையராயிரே இருப்பது. அடுத்து இன்னொரு அற்புத விஷயத்தை சொல்கிறார். இந்த 3 ஆழ்வார்களும் பரபக்தி பரஞான பரமபக்தி தசையிலே நிரந்தராயிருப்பவர்களாம். யார்? இந்த 3 ஆழ்வார்களும். ஏன்னா இவரெல்லாம் யோடித்திரியும் யோகிகள். ஓர் இரவு மேலே ஒரு ஊரில் இருக்க மாட்டாங்க, ஓடிக்கொண்டு இருப்பார்கள். எதற்காக? பகவானை தியானம் பண்ணி கொண்டு அந்த பகவானை பற்றி ஊராக உபதேசம் பண்ணுவார்களாம். திரிதந்தாகிலம் தேவபிரானுடைய கரியகோள் எடுத்து காட்டும் போது மதுகவி ஆழ்வார் நம்ம ஆழ்வார் திருவாய்மொழியை உலகம் முழுக்க பரப்பினாராம். அதுபோல் இந்த ஆழ்வார்கள் அந்த காலத்தில் இருந்தே முக்கோல் பகவர் எடுத்து காட்டுகிறார்கள். அந்த காலத்தில் இந்த உபன்யாச கர்த்தாக்கள் இவங்களுக்கு பேர். அவங்கெல்லாம் கையில் முக்கோல் வைத்திருப்பார்கள். ஒரு சன்னியாசி பேர் அவங்களுக்கு. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், எப்பொழுதும் இந்த இறைத்தன்மை, பக்தித்தன்மை, ஒரு நீதி நெறித்தன்மை. ஏன்னா மக்கள் எல்லாம் தினப்படி உழைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்குது, அதை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த சரீரம் வேறு ஆத்மா வேறு ஞானத்தை புகட்டணும், பக்தியை புகட்டணும். அதே நேரத்தில் ஆன்மீகம்னு ஒன்று இருக்குது. அந்த ஆன்மீகத்தை காட்டுறதுக்காகவே அந்த முக்கோல் பகவர்கள் இருந்தார்களாம். இது முதற் சங்கம், இடைச்சங்கம், கடை சங்கத்தை எடுத்து காட்டுறாங்க. மணிமேகலையில் வருது. இளங்கோவடிகளும் சில விஷயங்களை பாடியிருக்கிறார். அது நிறைய பரிபாடல் அப்படின்னு சில கிரந்தங்கள் இருக்குது. அந்த பரிபாடல் சில விஷயங்கள்லாம் வருது. அதுபோல் இந்த முதலாழ்வார்களும் ஊராக சென்று பகவானை பற்றி பாடி திரிபவர்கள். அப்போ தான் திருக்கோவிலூருக்கு வர அந்த திருக்கோவிலூரில் ஆயன் உலகளந்த பெருமாள், அந்த உலகளந்த பெருமாள் அங்கே திருவிக்கிரமனாக பகவான் எல்லோரும் சேவை கொடுக்குறார். அங்கே வந்து தான் ஒரு சின்ன இடம். அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க பெரியவங்க, ஒருவர் படுக்கலாமா, ஒருவர் படுக்க முடியும், இருவர் அமர முடியும், மூவர் நிற்கலாம், அப்படி தான் பண்ண முடியும். அவ்வளோ சின்ன இடமா. அப்போ திடீர்னு மழை பெய்யுது. அந்த இடத்துல முதல்ல பொய்கையாழ்வார் உள்ளே போய் படுத்துக்கிறார். அப்புறம் புதத்தாழ்வார் வராரு, வாங்க உட்காருங்கன்றார். அப்புறம் இன்னொரு பெய்யாழ்வாரும் வராராம். மழை பெய்யறதுனால வராங்க இவங்கெல்லாம் உள்ள. சரி பரவாயில்ல, 3 பேர் நம்ம நிற்கலாம் வாங்க அப்படின்னு 3 பேர் சேர்ந்து எழுந்து நிற்கிறாங்களாம். இப்போது அந்த இடம் அந்த மலைக்கு அப்பால் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த திருக்கோவிலூரில் அந்த ஒரு ஆசிரமம். அந்த ஆசிரமத்தில் இவங்க 3 பேர் நின்றுக்கிட்டு பகவத் தியானம் பண்ணுறாங்க. அப்போ தியானம் பண்ணும்போது யாரோ வந்து இடிக்கிற மாதிரி தெரியுதான். அப்போ பகவானானவன் அந்த பக்தி ரசத்தில் வந்து நிற்கிறதுனால 4ஆவதால் அங்கே நிற்க முடியாது. அப்போ அவர் வந்து இங்கே நிற்கிறதுனால நெக்கி நிற்கிறாராம். யாரும் தெரியலையேன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ஆழ்வாக ஒவ்வொரு பாட்டு பாட ஆரம்பிப்பாங்க. முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி. இவங்க 2 பேரும் பாடும்போது அதை கண்டவர் யார்? பேயாழ்வார் தான். அவர் தான் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு சேவிச்சிட்டேன், திருவை கண்டேன் அப்படின்னு அவர் தான் சொல்கிறார். அப்போ விளக்கு 2 பேர் ஏற்ற 2 ஆழ்வார் ஏற்றி அந்த திருவை காண வைத்திருக்கிறார். அந்த 3 ஆழ்வார்கள் ஒன்று சேர்ந்த இடம் கன்னு மகர்ஷின்னு எடுத்து காட்டுவாங்க. அது வந்து திருக்கோளூரில் இருக்குது. இப்போது அந்த இடம் இருக்குது. இந்த 3 ஆழ்வார்களும் ஒரு வரிசை கிரமமாக எடுத்து காட்டுகிறார்கள் அற்புதமாக. அப்போ இந்த ஆழ்வார்களை பற்றி இங்கே பேசும் பொழுது சுவாமி பராசர பட்டரானவர் இந்த ஆழ்வார்கள் நினச்சி அதையெல்லாம் அப்படியே மனம் உருகி பாடுறார். அதான் இங்கே சொல்கிறார் சுவாமி, யானுமோர் பேயன் பித்தரே என்று பிறர் கூற என்று பேசும்படியான பேயாழ்வார். இவர்கள் மூவரும் பரவிஷயத்திலே பரபக்தி பரஞான பரம பக்தி உடையராய் இருப்பது. இவர் 3 பேர் எப்படி இருப்பாங்க? பரமபதத்தனை மேலே இருக்கக்கூடிய பெருமாள் மேலே தான் ஆசையாம். ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஒவ்வொரு பெருமாள் மேலே ஆசை இருக்கும். இப்போ நம்ம ஆழ்வார் பெரிய ஆழ்வார் ஆண்டாள் எடுத்துட்டா கண்ணன் மேலே தான் ஆசை. குலசேகரன் ஆழ்வார் எடுத்து பார்த்தா ராமர் மேலே தான் ஆசை.
திருமங்கை ஆழ்வாரை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அர்ச்சை எங்கெங்கே அர்ச்சை இருக்கோ அவருக்கெல்லாம் ஆசை. இப்போ திருப்பான் ஆழ்வாரோ தொண்டரிப்படி ஆழ்வார் பார்த்தா ரங்கநாதன் மேலே தான் ஆசை இல்லையா, அவளும் அது பேர் அனுபவித்தோம். அவள் அரங்கனையே எல்லாமாக பாடினார். அதுபோல் இங்கு பார்க்கும் பொழுது 3 ஆழ்வார்கள், 3 பேர் முதல் ஆழ்வார்கள். அந்த 3 பேருக்கு எங்கடா ஆசைன்னா பரவாசுதேவன் மேலே தான் ஆசையாம். அப்போ திருவசி ஆழ்வாரத்துக்கு அவர் யாருக்கு மேலே ஆசை? சயன திருக்கோலம். எங்கெங்கே பெருமாள் சயனிச்சுக்கு அந்த பெருமாள் மேலே ஆசையாம். அதாவது சயன திருக்கோலம் எல்லாம் திருவசி ஆழ்வார் பாடியிருப்பார். அப்போ இதெல்லாம் ஒரு பதிதை கிரம. அப்போ இந்த 3 ஆழ்வார்களும் பரபக்தி, பரஞான, பரம பக்தி தசையில் திகழ்கிறார்கள். அந்த பக்தி தசையானது தான் இந்த பாடலாக வருகிறதாம் நமக்காக. அதை எடுத்து காட்டுறார் அற்புதமாக. என்ற ஒவ்வொரும் பர விஷயத்திலே பரபக்தி பரஞான பரம பக்திகளை உடையராயிருப்பது. அதில் சரம தசையான பரம பக்தியிலே இவர் பிராப்தரானது பட்டநாதர் ஆகிறார். அடுத்து ஒன்று சொல்லிட்டார் அற்புதமா. கடைசியில் இருக்கக்கூடிய சரம தசையான பரம பக்தியாகிற தசை அது யாருக்கு? பட்டநாதர் ஆகிறார். யாரு? பெரியாழ்வார். பூதம் சரஸ்ய மகதாஸ்வய பட்டநாத. அப்போ இந்த 3 ஆழ்வார்களை எடுத்து காட்டும் பொழுது அந்த பரபக்தி தசை தான் பெரியாழ்வாரிடத்தில் இருந்தது. அதனால் அடுத்து இந்த பெரியாழ்வாரை சொல்லிட்டார், பட்டநாதன் சொல்லிட்டு. அப்போ அந்த சரமதசையான பரம பக்தியிலே இவர் பிராப்தரானது பட்டநாதர் ஆகிறார். வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கை விட்டு சித்தன் விரித்தனன் என்கிறபடியே வித்தத் கோஷ்டியிலே சென்று அவர்களை வென்று பரத்தத்துவ நிர்ணய முகேன பட்டர்பிரான் என்று பெயர் பெற்றவர் என்கை. அப்போ இவருக்கு பேர் என்ன? விஷ்ணு சித்தன். விஷ்ணுவை தன் சித்தத்திலே வைத்திருப்பார். அவர் தான் பெரியாழ்வார். திருப்பல்லாண்டு பாடினதுனால பெரியாழ்வார் ஆனார். அப்போ பட்டர்பிரான் என்ற ஒரு பாண்டிய மன்னன் தான் பட்டர்பிரான் பேர் கொடுக்குறாராம். ஏன்? இந்த பரபிரம்மத்தை உலகறிய சொன்னவர் இவர் தானா. யாரு? பெரியாழ்வார். ஆகையினால் இவருக்கு பட்டர்பிரான் என்று பெயர் கிடைக்கிறது. அந்த வரலாறு அடுத்து குருமுகத்தனி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இவர் வரலாறு முழுக்க நம்ம பார்த்துக்கலாம். இங்கே சுருக்கமாக பார்த்துப்போம். அப்போ இந்த இடத்துல வேதாந்த விழுப்பொருளை மேலிருந்த விழுக்கை விட்டு சித்தன் விரித்தனன். வேதாந்த அந்த வேதத்தினுடைய உட்பொருளை எல்லாம் சொல்லி சொல்லி அந்த கிழி அறுத்தார் அல்லவா. பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழி அறுத்தான். யாரு? பெரியாழ்வார் அந்த கிழி அறுக்கிறார். அப்போ வேதத்தை ஓதி எல்லாம் கிழி அறுத்தார். அவர் தான் பட்டர்பிரான் அப்படின்னு. பூதம் சரஸ்ய மகதாஸ்வய பட்டநாத. வேதாந்த விழுப்புரையின் மேலிருந்த விளக்கை விட்டு சித்தன் விரித்தன் என்கிறபடியே வித்தத் கோஷ்டிலே சென்று அவர்களை வென்று பரத்தத்துவ நிர்ணய முகேன பட்டர்பிரான் என்று பெயர் பெற்றவர் என்கை. இவரும் சோராத காதல் பெருஞ்சுழிப்பால் தொல்லை மாலையொன்றும் பாராதனை பல்லாண்டென்று காப்பிடும் என்னும்படியே நிரவதிக பகவத் பிரேம யுக்தராயிரே இருப்பது பட்டநாத. அப்போ இவர் எப்பேற்பட்டவரா பெரியாழ்வார் சொல்ல போகும்போது, சோராத காதல் பெருஞ்சுழிப்பால் தொல்லை மாலை என்னும் பாராதவனை பல்லாண்டென்று காப்பிடும் என்னும்படி நிரவதிக பகவத் பிரேமயுக்தராய். எந்த ஆழ்வாருக்குமே இந்த பக்தி தசை இல்லையா, இவர் ஒருவருக்குமே இந்த பக்தி தசையாம். ஏன் அப்படின்னு சொன்ன, அந்த பகவானுக்கே இவர் பல்லாண்டு பாடினார் என்பது ஒன்று. அனைத்தையும் ரட்சிப்பவன் பகவான். அந்த பகவானுக்கு ரட்சையிட்டு காப்பீடல் பாடினாரே, பல்லாண்டு பாடினாரே. ஆகையினால் இவர் பெரிய ஆழ்வார். ஒரு தாயினுடைய சுபாவம் எப்படி ஒரு தாயானவள் ஒரு குழந்தையை ரட்சிக்கிறாளோ அதுபோல இந்த பெரியாழ்வார் என்பவர் பகவானையே ரட்சிக்கிறார் அல்லவா. இது மிகவும் பிரேம தசை. அதை எடுத்து காட்டுகிறார் அற்புதமாக. அடுத்து சொல்றாரு ஸ்ரீ. ஸ்ரீ தான் இங்க யார சொல்லுதுன்னு சொன்ன, பின்னபசாமாய் லக்ஷ்மி துல்லையான ஆண்டாள் எண்ணுதல். ஏன்னா ஆண்டாளை சொல்றாருங்க. ஸ்ரீ என்ற ஒரு அர்த்தம் தாயாரைத்தான் குறிக்கும். பூதம் சரஸ்ய மகதாஸ்வய பட்டநாத ஸ்ரீ. இப்போ 5 பேர் வந்தாச்சு. ஸ்ரீ என்றது ஆண்டாளையே சொல்லுகிறது. ஸ்ரீ என்று பின்னபதமாய் லக்ஷ்மி துல்லையான ஆண்டாள் எண்ணுதல். அன்றைக்கே பட்டநாத ஸ்ரீ என்று பெரியாழ்வாருக்கு ஸ்ரீயான ஆண்டாள் என்று அனுசந்திக்கவுமாம். அப்பவே என்ன சொல்லிட்டாராம், இந்த ஸ்ரீ என்பது பட்டநாத ஸ்ரீ என்று சொல்லும். ஏன்னா அந்த பட்டநாதர் தானே அந்த ஆண்டாளை வளர்த்து ஆளாக்கினார். ஆகையினால் பட்டநாத ஸ்ரீ என்று பெரியாழ்வாருக்கு
ஸ்ரீயான ஆண்டாள் என்கிற சிக்கோமாம் திருமகள் போல் வளர்த்தேன் என்றாரியரே. அதுக்கு மேலே பக்தி சார அடுத்து இன்னொரு ஆழ்வாருக்கு வராது என்கிறது அன்றிக்கே பட்டநாதற்கன அந்தரம். ஸ்ரீ பக்திசாரே சொல்லுகிறது, பிறர்க்கரிய நின்னபாத பக்தியான பாசனம் பிறர்க்கரிய மாயனே எனக்கு நல்க வேண்டுமே என்று பிரார்த்தித்து பக்தியை பெற்று பக்திசாரர் என்று நிருபகமானவர் எங்கையை பெற்ற வயிற்று பொன்னிற் சுழரங்கமேய பூவை வண்ண என்றிடையோருடைய முடிந்த அவாவுக்கு விஷயம் இருப்பது. அடுத்து அற்புதமாக சொல்லிட்டார் இந்த இடத்துல. என்னன்னா திருமழிசை ஆழ்வாரை சொல்லுகிறதாம் பக்திசாரர். ஏன் ஒரு சிவனே வந்து அந்த திருமழிசை ஆழ்வாருக்கு பக்திசாரன் பட்டம் கொடுத்துட்டார். ஆகையால் அவர் பக்திசாரர் ஆகிறார். ஏன்னா ஏற்கனவே அவர் சிவபக்தனாக இருந்தார், யார் திருமழிசை ஆழ்வார். ஆனால் அதுக்கப்புறம் திருந்தி பெருமாள் பக்திக்கு வந்துட்டார். ஏன்னா அவர் வாழ்ந்த காலம் 4700 ஆண்டு காலம் சொல்கிறாங்க. ஏன்னா அவரே பாடலில் சொல்கிறார், சாக்கியம் கற்றோம் சமணம் கற்றோம் ஆகம நூல் அனைத்தும் ஆராய்ந்தோம் எம் பாக்கியத்தால் கரியானை பெற்றோம்னு திருமழிசை ஆழ்வாரே பாடுறார். பேயாழ்வார் தான் இந்த திருமழிசை ஆழ்வாரை திருத்தினது. எப்படி திருத்துறான்னா செடியெல்லாம் தலைகீழே போட்டு திருத்துவார். அதாவது செடி இருக்குது, வேரெல்லாம் மேலே இருக்கும், சின்ன சின்ன இலை கிளைகளை தான் அடியில் நடுவார், ஓட்டப்பானையில் தண்ணியை தந்து ஊற்றுவார். அப்போ அதை திருமழிசை ஆழ்வார் பார்ப்பார், பேயாழ்வார் இந்த வேலையை செய்வார். என்ன இவர் பைத்தியமா, யாருன்னா செடியை தலைகீழே நடுவாங்களா, யாருன்னா ஓட்டப்பானையில் தண்ணியை தாந்து ஊற்றுவாங்களா அப்படின்னு இவர் வரும்போது அந்த வேலையை செய்கிறார். அப்போது ஏன் அப்படின்னு கேட்க, நீ ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்ல, நீ இருக்கிற மதம் மோட்சம் கொடுக்குமா? அப்போ 2 பேருக்கு வாதம் நடக்கும். அப்போ தான் இந்த சிவன் நாராயணனை பற்றி உபதேசம் பண்ணுறார் யார்? பேயாழ்வார். அதுக்கப்புறம் தான் திருந்துறார் திருமழிசை ஆழ்வார். ஆகையினால் தான் திருமழிசை ஆழ்வார் பரிபூர்ணமாக பக்தையாகி அதுக்கப்புறம் தான் பரிபூர்ணமாக சிவன் நாராயணியை எல்லாமாக பாடி நான்முகன் திருவந்தாது திருச்செந்தூரத்தான் பாடினார். அவர் நிறைய கிரந்தம் பாடுறார், எல்லாத்தையும் கொண்டாந்து காவேரியில் போடுறார், மற்ற அடிச்சுட்டு போயிடுது. இந்த 2 கிரந்தம் மட்டும் நீந்தி வந்து அவர் கையில் வந்து தான் எது திருச்செந்த விருத்தம் நான்முகன் திருவந்தா. அதனால் அதை மட்டும் 4000 சேர்த்து எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அப்பேற்பட்டவர் அவர் திருமழிசை ஆழ்வார், பெரிய மகான். அவர் கூட தான் ஒரு சிஷ்யர் கணிகானன்னு இருப்பாங்க. அப்போ அதையெல்லாம் இங்கே எடுத்து காட்டி அப்பேற்பட்ட பக்திசாரர். அப்படி அவர் தான் அந்த மயிலாப்பூரில் ஒரு சமயம் இருக்கும் பொழுது மேலே சிவன் எப்போவுமே மாதத்துக்கு ஒரு தரம் ஊர்வலம் சுற்றி வருவாராம். ஏன்னா குரு, எதுக்கு? இந்த பூமிக்கு அவர் குரு சிவன். அதனால் இந்த ஊரை சுற்றி பார்த்து காவல் காக்கணும், அவரோட வேலை அது. அப்போ தான் ஒரு நாள் இருக்கும்போது மேலே சுற்றி வரும்பொழுது இவர் நிழல் படக்கூடாதுன்னு திருமழிசை ஆழ்வார் ஒதுங்கி நிற்கிறாராம். அப்போ பார்வதி பார்க்குறா, நம்ம அடியவர் தானே, இப்போ ஏன் மாறிட்டார், அவர் போய் நான் வரம் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி. இல்லை, அவர் ரொம்ப விரக்தர், நம்ம போனால் நம்ம எதுவும் கேட்க மாட்டாருன்னு சொல்லி, இல்லை போய் தான் பார்ப்பேன். 2 பேரும் வராங்க. அப்போ தான் 2 பேரும் வந்து திருமழிசை ஆழ்வார்கிட்ட கேட்க, ஏதாவது வர வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல, உம்மா எனக்கு ஆக வேண்டியது எதுவும் இல்லை அப்படின்னு பாராமுகமாக இருப்பாராம் திருமழிசை ஆழ்வார். அதுக்கப்புறம் ஏதோ சொல்ல, அதுக்கப்புறம் தான் என்ன சொல்லுவாருன்னா, இன்று சாவாரை நாளைக்கு உயிரோடு வைக்க முடியுமா அப்படின்னு சொல்ல, அது என்னால் முடியாது அப்படின்னு சொல்ல, சரி அப்போ உன்னால் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை, அப்போ ஏதாவது வாங்க திரும்ப வற்புறுத்தி சொல்கிறார். அப்போ தான் அவர் கிழிஞ்சி போன துணியை தச்சிட்டு இருப்பார். அந்த ஊசிக்கு பின்னாடி நூல் வர மாதிரி வரம் கொடுன்ட்டார் பட்டுன்னு. ஊசிக்கு பின்னாடி நூல் தானாக வரப்போகுது, அதுக்கு யாருன்னா வரம் தரணுமான்னா அப்போ கேலி பண்ணுறாருன்னு அர்த்தம். ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட விஷயம் தெரியாத மாதிரி நடித்து அவருக்கு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் கோவம் வந்துடும். ஏன்னா அவருக்கு விஷயம் தெரியும், விஷயம் அறகுறையாக தெரிஞ்சவங்க சில கேள்வி கேட்பான். அப்போ நம்மளை வேணும்னே இவன் கேள்வி பண்ணுறான்னு சில கோவம் தானாக வந்துடும். இப்போ திருமழிசை அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும், சிவனுக்கும் சில விஷயங்கள் தான் தெரியும், சில விஷயங்கள் தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் கேலி பண்ணுறான்னு புரிஞ்சுக்கிட்டாரு யார்? சிவன். உடனே சிவனுக்கு கோவம் வந்துடுச்சு. தன் நெற்றிக்கண்ணை திறக்க உடனே திருமழிசை அவர் தன் காலில் கட்ட விரலில் அவர் கண்ணு இருக்கும். இப்போ திருமழிசைக்கு போனால் அவர் கட்ட விரலில் சேவிக்கலாம், கண்ணு இருக்கும். 2 கண்ணும் மோத நெருப்பு ஜுவாலை அப்படியே வந்து கொட்டிச்சான். அப்புறம் பிரம்மா வந்து தடுத்தாராம், நீங்கள் இது போல் பண்ணால் உலகமே அழிஞ்சிடும், நிறுத்துங்கன்னு சொல்ல. அதுக்கப்புறம் நிறுத்த, அதுக்கப்புறம் சிவன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, நீர் தான் என் பக்திசாரர் அப்படின்னு பட்டம் கொடுத்துட்டு போனாராம். யார்? சிவன். அப்போ திருமழிசை ஆழ்வாருக்கு இந்த பக்திசாரன்ற பட்டத்தை கொடுக்குறார் யார்? சிவன். ஆகையால் பக்திசாரர் அப்படின்றார். அப்போ பூதம் சரஸ்ய மகதாஸ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசாரர் 6 பேர் பார்த்தாச்சு என்று நிறுவனமான வெங்கையை பற்ற வயிற்றும் பொன்னிசூழ் அரங்கமேய போய் வண்ணா என்று இவரை முடிந்தது அவாவுக்கு விஷயம் இருப்பது. அடுத்து குலசேகர் ஆகிறார். குலசேகரோட பேர் நல்லா ஸ்பஷ்டமாக சொல்லிட்டார். ஸ்ரீ பக்திசார குலசேகர
யோகி வாரான்னு சொல்ல போறாரு இல்லையா. அப்போ குலசேகர ஸ்பஷ்டமா சொல்றாரு இந்த இடத்துல, ஸ்ரீ குலசேகரர் ஆகிறார். அங்கையாழி அரங்கனடியனையும் சிந்தைதனை பெரும் பித்தன் என்னும்படி பெரிய பெருமாள் விஷயத்திலே நிரவதிக பிரேமத்தை உடையரான ஸ்ரீ குலசேகர பெருமாள் என்கை. குலசேகர பெருமாளுக்கு டைட்டில் கொடுத்துட்டாராம். என்னடான்னா பெரிய பெருமாள் மேலே எப்பவும் பக்தியோடு இருப்பவராம். அடுத்து என்ன ராம பக்தி தான் அவருக்கு நிறைய பக்தியாக இருக்கும். ஆகையினால் அவருக்கு குலசேகர பெருமாள்னே பேர். இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் ஆழ்வார் ஆழ்வாருன்னு தான் பேர். ஆனால் குலசேகருக்கு மட்டும், குலசேகர ஆழ்வாருக்கு மட்டும் குலசேகர பெருமாள்னு பேராம். ஏன்னா ராமன் மேலே அந்த அளவுக்கு ஒரு பக்தியாம், பெரிய பெருமாள் அந்த அளவுக்கு ஒரு பக்தியாம். அதை எடுத்து காட்டுகிறார்கள். குலசேகர பெருமாள் என்கை மாலடி முடிமேல் கோல மாங்குல சேகரனிரே எம்பெருமான் தன் சரிதை செவியார் கண்ணார பருகுவோம் இன்னமுதம் யோமன்றோ என்றிரே பெருமாள் விஷயத்திலும் இவர் பிரேமம் இருப்பது. அடுத்து ஒன்று சொல்லிட்டார், இவருடைய பிரேமம் எப்பேற்பட்டது ராமர் மேலே இங்கே சொல்லும் பொழுது அந்த பாசுரத்தின் மூலமாக அதை விளக்கிறார் அற்புதமாக. எம்பெருமான் தன் சரிதை செவியார கண்ணார பருகுவோம் இன்னமுதம் யோமன்றோ என்றிரே பெருமாள் விஷயத்திலும் இவர் பிரேமம் இருப்பது. என்னென்ன தன் சரிதை கேட்டான் அப்படின்னு ஒரு குலசேகர திருமொழியில் ராமரை பற்றி நிறைய விஷயங்கள் வரும். அப்போது ராமாயண கதைகள்லாம் அந்த காலத்தில் யாருன்னா வச்சு அப்பப்போ சொல்லுவாங்களாம். அதுபோல் குலசேகர ஆழ்வார் ராமாயண கதை சொல்கிறவங்கள உட்கார சொல்லி கதை சொல்லுவாங்க, கதை கேட்பாரா, அவங்க கதை சொல்லுவாங்களாம். அப்போ ஒரு நாள் இருக்கும்போது தன் குருவுக்கு ஒரு வேலை வந்துடுச்சு. தன் சிஷியன் கிட்ட சொல்லி ராமர கதையை நல்லா உருக்கி சொல்லு, குலசேகர ஆழ்வார் நல்லா கேட்பாரு அப்படின்னு சொல்லி அவர் வேலையாக போயிடுறார் குரு. அப்போ சிஷியன் என்ன பண்ணுறாரு, இந்த ராமருடைய கதையை நன்றாக உருக்கி சொல்கிறார். அப்போது ராமன் தனி ஒரு வீரனாக நின்று அசகாய சுரனாக இருந்து அந்த அசுரர்களை எல்லாம் கொல்றாரு. எத்தனை லட்சம் அசுரர்கள் இவங்க, ஐயோ தனி ஆளாக இருக்கிறாரே அப்படின்னு உருகி ராமாயண கதையை சொல்ல ஆரம்பிச்சாராம். உடனே குலசேகர பெருமாள் அந்த கதையில் ஒன்றி இருந்ததுனால, அடடா என் ராமன் தனி ஆளாக நின்று யுத்தம் புரிகிறாரா, உடனே படையை திரட்டு எழுந்து அந்த திருவஞ்சிக்களத்தில் தன் படையை திரட்ட ஆரம்பிச்சிட்டாராம். யானைப்படையை கூப்பிடு, குதிரைப்படையை கூப்பிடு. இந்த சிஷ்யம் பார்க்குறான், என்னடா அது நம்ம கதையை ரொம்ப உருகி சொல்லட்டுமோ. அப்போ சில பேரெல்லாம் கதையை சொல்லும்பொழுது அந்த கதையில் அப்படியே ஒன்றிடுவாங்க, அந்த கதாபாத்திரமாகவே மாறிடுவாங்களாம் சில பேர். அப்போ அந்த அளவுக்கு சில பவர் உண்டாம், அந்த அளவுக்கு பேச சக்தி இருக்கா, அதை வாக் புருஷம் அப்படின்வாங்க. அந்த வாக் புருஷன் சொல்லும்போது அந்த வாக்கு வன்மையானது அப்படி வந்ததுன்னு சொன்னால் கேட்குறவங்க அந்த கதாபாத்திரமாகவே மாறிடுவாங்களாம். அதுபோல் இங்கு குலசேகர ஆழ்வார் மாறிட்டார். என் ராமன் தனியாக யுத்தம் புரிகிறான், ஆகையினால் உடனே படைகளை திரட்டு அப்படி திருவஞ்சிகளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைகளையும் திரட்டி உடனே கிளம்பு, சேது கரைக்கு வா நம்ம போகலாம் அப்படின்னு வேகமாக எடுத்து கிளம்புறாராம். அந்த நேரம் குரு வந்துட்டார். என்னடா நடந்தது அப்படின்னு கேட்டால், சுவாமி இது போல் நான் அந்த கதையை சொல்லியிருந்தேன், தனியாலாம் நின்று ராம யுத்தம் பண்ணுறான்னு சொன்னேன். அவர் தனியால் என் ராம இருக்கக்கூடாது, என் படையை நான் இட்டும் போகிறேன்னு அவர் படையை இட்டுன்னு கிளம்பிட்டார் சுவாமி அப்படின்னு சொல்ல, உடனே அந்த குரு வேகமாக போய், சுவாமி இல்லை எங்கே போகிறேன், என் ராமன் தனியாக யுத்தம் பண்ணுகிறான், ஆகையினால் இந்த படைகளை எல்லாம் கொண்டு போய் என் ராமனுக்கிட்ட கொடுக்க போகிறேன் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் சொல்ல, சுவாமி யுத்தமெல்லாம் முடிஞ்சது, நல்லபடியாக ராமன் ஒருவனாக தனிவனாக யுத்தத்தை முடித்து அந்த அசுரெல்லாம் கொண்டுட்டாரு. இப்போ ராமன் நல்லபடியாக யுத்தத்தை முடிச்சுட்டு தனியாளாக பட்டாபிஷேகம் பண்ண போகிறார், அங்கே பாரு மேலே ராமர் காட்சி கொடுக்குறாரு பாருன்னு சொல்ல, அந்த நேரம் நல்ல நேரமாக பார்த்து ராமர் அங்கே காட்சி கொடுக்க, உடனே குலசேகர அதை பார்த்து சேவிக்க உடனே திரும்பிட்டாராம். அப்பேற்பட்ட பிரேம பக்தி உடையவராம் இந்த குலசேகர பெருமாள். ஆகையினால இவருக்கு மட்டும் குலசேகர பெரும் பேர். மற்றவங்களுக்கெல்லாம் ஆழ்வார், நம்ம ஆழ்வார், பெரிய ஆழ்வார், அதே போல் திருப்பான் ஆழ்வார், தொண்டரடி பொடி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், அப்படி ஒவ்வொரு பேர் வரும். அந்த ஆழ்வார்ன்றையே வரும். ஆனால் இவருக்கு மட்டும்தான் குலசேகர பெருமாள் அப்படின்னா அந்த பெருமாளாகவே மாறி அந்த கதாபாத்திரத்தோடு ஒன்றி அந்த ராமர்கள் அந்த அளவுக்கு அபாரமான பக்தியாம். அதனால தான் இங்கே குலசேகர பெருமாள் என்கை என்று சொல்லுகிறார். என்று பெருமாள் விஷயத்திலும் இவர் பிரேமம் இருப்பது, இந்த பிரேமத்தை தான் இங்கே எடுத்து காட்டினார். அடுத்து யோகிவாகர் ஆகிறார். பூதம் சரஸ்ய மகதாஸ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர 7 பேர் பார்த்தோமா. இப்போ 8வது பேர் யாரு, யோகி வார. நம்ம என்ன பார்த்தோம், அமனாபிரான்ல யோகி வாகனன், முனி வாகன போகணும் அல்லவா, அங்கே எடுத்து காட்டுகிறார் இங்கே அற்புதமாக. யோகி வாகர் ஆகிறார் யார், முனிவாகனரான பான் பெருமாள் என்கை. இவரும்
இலங்கை கிரைவன் தலைவத் உதிர ஓட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன் அரங்கத்தம்மான் என்றும் அணி அரங்கன் என்றும் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றை காணாவே என்றும் அவ்விஷயத்திலே அஸ்தமனா பரவராயிருப்பாரடியே இவர் பக்தியும் அப்படின்னு எடுத்து காட்டுகிறார். ஏன் இவர் யோகி வாராம்? யோகாபியாசம் பண்ணுகிறார்கள். ஒருவனையே நினைத்து யோகமாக பண்ணுவார்களாம். அப்போ யோகி ஆகிறார். ஏன்னா அரங்கனை கண்டகன்கள் மற்றொன்றினை காணாவே இருந்தார். அப்போ பரியனாகி வந்த அவனுடலுக்கு இந்த அரங்கன் எடுத்து காட்டுகிறார். அப்போது இந்த ரங்கநாதன் மேல் அந்த அளவுக்கு ஆறாத காதல், அரங்கனை தவிர வேறு ஒன்றுமே தெரியாதவர், அப்பேற்பட்ட யோகி அவர் தான் திருப்பான் ஆழ்வார். அவர் எடுத்து காட்டிட்டார். இவர் பக்தியும் பக்தாங்குரு ரேணு ஆகிறார். அடுத்து ஒன்று சொல்லிட்டார், பக்தாங்குரு ரேணு. ரேணுன்னா ரேகன்னா எது? தொண்டர் அடி பொடி, தொண்டர் அடியார்கள். அந்த அடியார்களுடைய திருவடியிலே பொடி எது? மண் துகள். அந்த மண் துகளாக இருப்பவர் யாரு? அவர் தான் தொண்டர் அடி பொடி ஆழ்வார். ஏன்னா அவருக்கு பெயர் என்ன? இயற்பெயர். அங்கே எடுத்து பார்க்கும்போது பெரியவங்க சொல்லுவாங்க அற்புதமாக. ஏன்னு சொன்ன, இவர் அந்த தொண்டர்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த ஆசையினாலேயே தொண்டரடி பொடி ஆழ்வார்னு இவராக பேர் ஏற்றுக்கிறார். அந்த தொண்டர்களுக்கு அடியாருக்கு அடியானாக இருக்கணும் அப்படின்றது ஒன்று. ஆனால் இந்த தொண்டரடி பொடி ஆழ்வார் ஆனவர் இந்த ரங்கநாதன் மேலே ஆறாத காதலாக நிறைய பாடுறார். அதை அற்புதம் எடுத்து காட்டுறாங்க பெரியவங்க. பக்தாங்குரு ரேணு ஆகிறார். எல்லையில் அடிமை திறத்தினில் என்றும் மேவுத்தனாம் என்றும் அடியார்க்கு என்னை ஆட்படுத்தாய் என்றும் சொல்லுகிறபடியே எல்லையான ததியசேஷத்துவமே நிலநின்று சொரூபம் என்று அறுதியிட்டு அதுவே நிருபகமாக தொண்டரடிப்படி ஆழ்வார் என்கை. ஏன்னா இவர் விப்ரநாராயண் பேர், இவருடைய இயற்பெயர் அது. இப்போது பெரியாழ்வாருக்கு விஷ்ணு சித்தன் என்பது இயற்பெயர். அப்போ பெரியாழ்வார் பட்டம் கிடைக்கிறது. அதுபோல் இந்த விப்ரநாராயணர் எப்படி தொண்டரடி பொடி ஆழ்வார் ஆனார், பக்தாங்கு ரேணு ஆகிறார் எப்படி? ஏன்னா பக்தர்களுக்கு ரேணு, அந்த பக்தருடைய திருவடியில் பொடியை போல் இருக்கிறார், ரேகையை போல் இருக்கிறார். அதுக்கு இதை சொல்றார், அடியாருக்கு என்னை ஆட்படுத்தாய் என்றும் சொல்கிறபடியே. ஏன்னா இவருடைய பாடலே அதுதானே, அடியாருக்கு என்னை ஆட்படுத்தாய்ன்னு சொல்லிட்டார் இல்லையா? துளவத் தொண்டாய தொல்சீர் தொண்டரடி பொடி என்றும் தொடையத்த துளவமும் கூடையும் பொழிந்து தோன்றியதோ தொண்டர் அடிப்பொடி என்றும் தாமே அருளி செய்தாரீரே இவர்தாம். ஏன்னா அவரே தன்னைத்தானே அப்படிதான் பாடுகிறார். துளவத்தொண்டாய பெருமாளுக்கு அனைத்து விதமான மாலை கைங்கரியங்களை கட்டி கொடுப்பவர். ஏன்னா பகவான் மிகவும் விரும்பி ஏற்பது என்ன? மாலாகார இடத்திலே புஷ்பத்தை எடுத்து காட்டும்போது அற்புதமாக எடுத்து காட்டுறாங்க பெரியவங்க. ஒரு வண்ண இடத்தில் துணியை கேட்டு வாங்கிக்கிறார். அப்போ பெரிய சிவாசமத்தில் அற்புதம் எடுத்து காட்டுறாங்க. மடி தடவாத சோறு சுருநாராத புஷ்பம் சுண்ணாம்பு படாத சாந்தமிரே இவர்கள் கொடுத்ததை எடுத்து காட்டுவார்கள் பெரியவங்க அற்புதமாக. அப்போ இந்த இடத்துல சொல்லும்போது ஒரு மாலாகாரத்தை மாலையை பெற்றுக்கொண்டு எப்படி அந்த கம்சனை போய் அழித்தானோ அதுபோல இந்த தொண்டரைப்படி ஆழ்வார் என்பவர் பெருமாளுக்கு புஷ்பமானது மிகவும் உகந்தது அல்லவா? ஆகையினால் அந்த புஷ்ப கைங்கரத்தை பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்போ அடியாருக்கு அடியனாக இருந்தால் தான் பகவான் நமக்கு சேவை சாதிப்பான், அந்த பகவான் நமக்கு இந்த அளவுக்கு பெருமையோடு இருப்பான்னு சொல்லிட்டு தான் அடியாருக்கு அடியனாக இருக்கிறார். அப்போது தொடையத்த துளவும் கூடையும் பொழிந்து தோன்றியதோல் தொண்டரடிப்பொடி என்று தானே தன்னை கூறிக்கொள்கிறார். இவர்தான் தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகன் என்றும் பேசுகையாலே பகவத் பிரசாதயத்த பக்தியை உடையவர் என்னுவது தோற்றுகிறது. அதாவது பகவானே மெச்சக்கூடிய பக்தியோடு இருக்கிறாராம். யாரு? தொண்டரடிப்பொடி ஆழ்வார். பகவத் பிரசாதயத்த பக்தியை உடையவர் என்னுவதும் தோற்றுகிறது. அற்புதமாக தொண்டரடிப்பொடி ஆழ்வார். அடுத்து பக்தாங்குரு ரேணு. அடுத்து பரகாலராகிறார். மறுவர் தருமுடல் துணிய வான்வீசும் பரகாலன் என்கிறபடியே பகவத் விட்டுக்களான பாக்கியர்கள் கேளார் ஆகையாலே அவர்களை தோல்வெளியாலும் நிரசித்து அதுக்கு மேலே சாஸ்திரியமாக்க பிரவர்த்தகராய் வந்த சத்துருக்களை சோக்தி சத்திரங்களாலும் நிரசித்து ரங்கேபுரே மணிவண்டப பிரகான விதையே பரகால கவிகி என்னும்படி காய்க கைங்கரியங்களையும் அடுத்து சொல்றார். யார்? திருமங்கை ஆழ்வார். அப்ப இங்கு பரகாலர் ஆகிறார். என பரர்களுக்கு காலனை போல் இருப்பவன் பரகாலன். காலன்னா யமன். எதிரிகளுக்கு யமனை போல் நிற்பவராம். ஆகையினால் இவர் பரகாலன். பரர்ன பிறர், எதிரிகள். அந்த எதிரிகளுக்கு யமனை போல் நிற்பவர் யாரு? பரகாலன். அவர் தான் வாழ்வழியால் மந்திரங்கள் திருமங்கை மன்னன் அல்லவா? ஆகையினால் இவர் எப்பேற்பட்டவர்? வாழ்வீசும் பரகாலன் என்கிறபடியே பகவத்து விட்டுக்களான
பாக்கியர்கள் கேளார் ஆகையாலே அவர்களை தோல்வலியால் நிரசித்து, பாக்கியர்கள் சொல்லும்போது தன்னுடைய பாசுரத்தினாலேயே பகவானுடைய பெருமையெல்லாம் நிலைநாட்டினார். எதிரிகளை வாளாலே வீழ்த்தி நிலைநாட்டினார் தான் வீரன் என்பதை. அடுத்து அவர்களை தோல்வலியால் நிரசித்து, அதுக்கு மேலே சாஸ்திரிய மார்க்க பிரவர்த்தகராய் வந்த சத்துருக்களை சோக்திஷ சஸ்திரங்களாலும் நிரசித்து. ஏன்னா திருஞான சம்பந்தர் நேருக்கு நேரம் வரார், அவர்கிட்ட வாதம் பண்றார், அவர்கிட்ட ஜெயிக்கிறார். அப்போ இவர்களை எல்லாம் ஜெயித்து பரகாலராக நிற்கிறார் திருமங்கை ஆழ்வார். ரங்கபுரே மணிமண்டப பிரவகான விதகே பரகால கவிகை என்னும்படி காயிக கைங்கரியங்களையும் அரங்கமாலை சொல்லினேன் தொல்லை நாமம் என்னும்படி சொற்கள் என்னும் தூய மாலை கொண்டு சூட்டுவன் தொண்டனேன் என்றும் வாசிக கைங்கரியங்களையும் செய்து போந்தவர் என்கை. அடுத்து என்ன சொல்றார் இவர்? தன்னுடைய கைகளாலே புஷ்பத்தையும் கட்டி கொடுத்திருக்கிறார். எப்பேற்பட்ட மதில் கைங்கரியத்தை கட்டி கொடுத்திருக்கிறார், எப்பேற்பட்ட கோபுரங்களை கட்டி கொடுத்திருக்கிறார். அப்ப இவர் வாயினாலேயும் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கிறார். பாடலை பாடி கைகளினாலேயும் பகவானுக்கு மதில் சேவரை கட்டி நிறைய கோபுர மாடுகளை கட்டி கைங்கரியம் பண்ணியிருக்கிறார். அதுவும் ஒரு பெரிய கைங்கரியம் என்று வாச்சா கைங்கரியம் பண்ணியிருக்கிறார். வாசிக்க கைங்கரியம் செய்து போந்தவர் என்கை. காம்பினார் திருவேங்கட பொறுப்ப நின் காதலை அருள் எனக்கு என்று பிரார்த்தித்து பக்திமை கண்டையும் ஆவதும் பணியாயந்தா என்னும்படி ஆசைதான் பெரியதாயிற்று அரங்கம் என்பதில் தனக்கு ஆசை என்ன கடவதீரே ததிய சேஷத்துவத்திலும் நின் திருவெட்டெழுத்தும் கற்று நான் உற்றதும் உன் அடியாருக்கும் என்றதே இறை இவரும் இருப்பது என தன் பாட்டாலேயே நின் திருவெட்டெழுத்தும் கற்றும் உன் அடியாருக்கு அடிமை. திருவெட்டெழுத்து எது? திருமந்திரம். இந்த ஓம் நமோ நாராயண மந்திரத்தை கற்றதினாலே அல்லவா உன் அடியாருக்கு அடியாராக அடியே நானேன். ஆகையினால் அந்த திருமங்கை ஆழ்வார் என்பவள் அனைத்தையும் கசடர கற்று பகவானுக்கு அடிமை என்பதை விட அவன் அடியார்களுக்குத்தான் அடிமை, அதான் ததிய சேஷத்துவம், அதை உணர்ந்தவர் ஆகிறார். அப்ப எதிரிகளுக்கு காலனாக திகழ்கிறார், அடியார்களுக்கு எளிமையாக இருக்கிறார், அடியவனாக இருக்கிறார் என்றே இருப்பது. யதீந்திர மிஸ்ரர் ஆகிறார். யதீந்திர மிஸ்ரர் ஆகிறார். பூதம் சரஸ்ய மகதாஸ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாராம் பக்தாங்குரு ரேணு பரகால யதீந்திர மிஸ்ராம். 10 ஆழ்வாரை பார்த்து 11வது யாரு? யதீந்திர மிஸ்ரர் ஆகிறார். யாரு? சம்சய விசஸ்தே சம்யமிஸ்தசா என்னும்படி எதிகளாலே செவிக்கப்படும் எதித்தலைநாதன் எம்பெருமானார் என்கை. என எதிகளுக்கெல்லாம் தலைவன் யாரு? எம்பெருமானார் அல்லவா, ராமானுஜர் அல்லவா. அனைத்து எதிகளுக்கும் மிஸ்ரர் ஆகிறார். எப்பேற்பட்டவர்? யதீந்திர மிஸ்ரர் ஆகிறார், தலைவனாகிறார். ஜியம் சிங்கம் அப்படி எடுத்து காட்டுகிறார். எதிர்த்தலைநாதன் எம்பெருமானார் என்கை. மிஸ்ர சப்தம் பூஜ்யவாசி ராமானுஜ ஆச்சாரியர் என்னுமா போலே மிஸ்ரான் என்கிற பகுவசனம் எல்லாரையும் சொல்லுகிறது. யதீந்திர மிஸ்ரான், எல்லாருக்கும் ஜெகதாச்சாரியனாக இவர் திகழ்கிறாராம். யதீந்திர மிஸ்ராம் என்னும் பகுவசனம் எல்லாரையும் சொல்லுகிறதாய் இதிலே அனுத்தரான மதுர கவிகளையும் கூட்டி அனுசந்திக்கிறதாகவுமாம். அடுத்து சொல்றாரு இங்க மதுர கவி ஆழ்வார் எதிராசராம் இவர்கள் என்றீரே சேர்ந்து இருப்பது. அப்ப இந்த இடத்துல யதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குஷ முனி பிரணதோஷ்மி நித்தியம் சொல்றார். அப்ப யதீந்திர மிஸ்ரர் ஆகிறார், ராமானுஜரை சொல்லுகிறது. மிஸ்ரான் மிஸ்ரான் சொல்லும் பொழுது அந்த சப்தமானது அனைவரையும் சேர்த்து சொல்லுகிறது. ராமானுஜருக்கு முன்பு இருந்தவர்கள், ராமானுஜருக்கு பின்பு இருப்பவர்கள் அனைவரையும் சேர்த்து சொல்லுகிறதாம் இந்த மிஸ்ரான் என்ற ஒரு சப்தம். அதான் இங்கே சொல்றார் அற்புதமாக. அத்தாலே சடகோபனையும் சிந்தையுள்ள இப்போ எதிர்க்க செய்யும் பெரிய மதுர்கவிகளையும் சொல்லுகிறது என்னவுமாம். அன்றிக்கே இவரும் பொன்னரங்கம் எண்ணில் மயிலே பெருகும் ராமானுசனாய் ரங்கேச கைங்கரிய துறந்தராய் இருப்பதே அச்சுத வஜாமுஜை பொறுப்ப வியாமோகம் என்றும் ஒன்றே. இவருக்கும் அடுத்து ஒன்று அற்புதமாக சொல்கிறார் இந்த இடத்துல. என்னன்னு சொன்ன, இந்த ராமானுஜர் பொன்னரங்கம் எண்ணில் மயிலே பெருகும் ராமானுஜன் அல்லவா. அப்பேற்பட்ட அந்த ராமானுஜர் ஆனவர் எப்பேற்பட்ட அனைவரையும் சீரிய சிங்கமாகி நிற்கிறார், அனைவரையும் தன்னோடு சேர்த்து சம்பிரதாயத்தை பெருக்கி வைத்திருக்கிறார். அப்போ இவரை சொன்னால் அனைவரையும் சொன்னதுக்கு சமம் அப்படின்னு அவருடைய பக்தி எடுத்துக்காரு. அடுத்து ஸ்ரீ பராங்குஷ முனிம் யதீந்திர மிஸ்ராம் என்றும் கீழுக்கு தாராளர்கள் எல்லாரும் ஒரு தட்டும் ஸ்ரீமத் பராங்குஷமுனி எங்கையாலே ஆழ்வார் ஒருவரும் ஒரு தட்டும் என்றும்
தோற்றுகிறது. அடுத்து சொல்றார், யதீந்திர மிஸ்ராம் என்பதும் ஸ்ரீ பராங்குஷ முனி எடுத்து காட்டும் பொழுது இது வரைக்கும் சொன்னவங்கெல்லாம் ஒரு தட்டு, கடைசியில் ஸ்ரீமத் பராங்குஷ முனின்னு சொல்லும் பொழுது இந்த நம்மாழ்வாரை சொல்லுவது ஒரு தட்டாம். ஏன்னா இங்கு எடுத்து காட்டுகிறார் அற்புதமாக, கீழுக்தரானவர்கள் எல்லாம் ஒரு தட்டு, ஸ்ரீமத் பராங்குஷ முனி என்கையாலே ஆழ்வார் ஒருவரும் ஒருவரை ஒரு தட்டு என்னும்போது தோற்றுகிறது. நம்மாழ்வாருக்கு அந்த அளவுக்கு சுவாமி பராசர பட்டரானவர் ஒரு தட்டாக நியமித்து, ஏன்னா குலபதி அல்லவா, குலத்துக்கு தலைவன் அல்லவா, இந்த சம்பிரதாயத்துக்கு தலைவன் அல்லவா, ஆகையினால் நம்மாழ்வார் ஒரு தட்டு என்று எல்லாரையும் அவயவ பூதராய் உடையராயிரே ஆழ்வார் தாம் இருப்பது. அடுத்து சொல்லிட்டார் சுவாமி நம்மாழ்வார் எல்லா ஆழ்வார்களுக்கும் அவயவ பூதராம். அவயவன்னா என்ன? சுவாமி நம்மாழ்வார் தான் இந்த இடத்துல எடுத்து பார்க்கும் பொழுது அனைவரையும் தன் திருமேனியிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறாராம். யாரு? நம்மாழ்வார் அனைத்து ஆழ்வார்களையும் தன் திருமேனியிலேயே வைத்திருக்கிறார். அவயவ பூதர் என்று என்றும் பராங்குசர் என்கையாலே மாதா வலிப்பதற்கு அங்குசமிட்டு எண்ணும்படி இருக்கை வித்தியமோ தமஸ்தகா என்னும்படியே என்றும் சொல்லப்படுகிற முக்குறும்பை அறுக்கும் அங்குசமாயிரே இவர் இருப்பது. எப்பேற்பட்ட நம்மாழ்வாரை சொல்லும் பொழுது அங்குசம், பராங்குசம், அங்குசம். ஒரு யானையை வேண்டும் என்றால் அங்குசம் இருக்கணும். பகவான் என்பவன் ஒரு யானை, நம்மாழ்வார் என்பது ஒரு அங்குசம். அந்த அங்குசத்தை வைத்து பகவானை நமக்கு பெற்றுத்தருகிறார் எம்பெருமானார் என்பது ஒன்று இந்த இடத்துல. அதே நேரத்தில் இந்த பராங்குசன் என்பவர் நம்மாழ்வார், காரிமாறன், சடகோபன், வகுலாவரன் சொல்லுவாங்க. அப்போ அந்த நம்மாழ்வார் என்பவர் அனைவருக்கும் தன் திருமேனியிலேயே இடத்தை கொடுத்திருக்கிறார். அனைவருக்கும் இவர் ஒருவரே உத்தாரகர். யார்? நம்மாழ்வார். அதை எடுத்து காட்டுகிறார். ஓதி உணர்ந்தவர் முன்னா எழுசவைப்ப மனுஷரே என்றும் தத்விஷயா முழுதுணர்ந்த என்றும் கொல்லென்று கலந்தெழுந்த பெருஞ்செல்லும் என்றும் நெருப்பாக என்றும் தமமூடும் என்றும் பெருஞ்செல்லும் உளரே என்றும் பரமனை பதிந்தவரே என்றும் சண்டால சண்டாளிகளும் என்றும் வளர்ந்தாங்கு சக்கரத்தல் என்றும் மணிவண்ணர் குல்கலந்தார் என்றும் அடியாரியம் மடிகள் என்றும் ஸ்வசுக்தியங்கு சொத்தாலே அஞ்ஞருடைய முந்தங்களை அருளின்னும் தண்டாலே தமித்தும் ஓட்டினபடியை அன்றிக்கே பராங்குசர் என்றும் நிரங்குச சுதந்திரன ஈஸ்வரனை ஸ்வசக்தி சக்தியாலே வசீகரிக்க வல்லரெனோமாம். பராங்குசர் சூத்திரம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு யானை அடப்பதற்கு அங்குசம், பராங்குசம். ஏன்னா நம்மாழ்வார் என்பவர் ஒரு அங்குசத்தை போலன்னு சொன்ன அதுக்கு இந்த பாசுரங்களை எல்லாம் பிரமாணமாக காட்டுறார். நம்மாழ்வார் கூறிய திருவாயுமொழியில் வரக்கூடிய இந்த பாசுரங்களையே பிரமாணமாக காட்டி பகவான் எப்பேற்பட்டவன்? நிரங்குச சுதந்திரன் அல்லவா. சுதந்திரன் யாரு? பகவான். அந்த நிரங்குச சுதந்திரனையை கூட அடக்கி தன் உட்கொண்டு வைத்திருப்பவர் யாரு? பராங்குசன். ஆகையினால் பராங்குசன் ஆகிறார், நமக்காக காட்டி கொடுத்தார் அல்லவா என்று வசீகரிக்க வல்லவுமாம். வழக்கையாழி இடக்கை சங்கமையோடைய மால் வண்ணனை மலக்கு நாவுடையோர்க்கு என்றும் தாமும் அருளி செய்தாரீரே சகஸ்ர தேப சக்கரம் என்றும் பின்புள்ளாரும் பேசினார்கள். அப்பேற்பட்ட 1000 தலைகளை உடைய பகவான், அந்த 1000 சகஸ்ர பகவானுக்கு 1000 நாமங்கள், அதையெல்லாம் இந்த நம்மாழ்வார் என்பவர் தன் உள்ளவே தேக்கி வைத்து கொண்டாராம். என பெரிதிருந்த அதில் வரும், என் செவியின் உட்புகுந்து என் உள்ளாய் யான் பெரியன் நீ பெரியன் என்பதனை யார் அறிவார்னு வரும். அந்த பகவானானவன் கல்லும் கனைகடலும் வைகுந்தவனாடும் புல்லென்று ஒழிந்தனகோல் ஏபாவம் வெள்ள நெறியான் இறங்கறியான் என் உள் புகுந்து நின்றான் அப்படி எடுத்து காட்டுறார் அற்புதமாக. அப்போ இந்த நம்மாழ்வார் உள்ளத்திலே பகவான் வந்து கோயில் கொண்டிருக்கிறாராம். கல்லும் கனைகடலும் வைகுந்த வானாடும். கல்லும் கனைகடலும், கல்லுன்னு சொன்னால் மலை, திருவேங்கட முடியான். கல்லும் கனைகடல் ஷீராப்தி, கல்லும் கனைகடலும் வைகுந்த வானாடும், பரமபதம் வைகுந்த வானாடும். இதையெல்லாம் பகவான் என்ன பண்ணிட்டாராம்? புல் என்று ஒழிந்தனகால், புல்லுக்கு சமமாக நினைத்து என் உள் புகுந்து எல்லாத்தையும் புல்லாக மதித்து நம்மாழ்வார் திருவுள்ளத்தில் பெருமாள் வந்துட்டாராம். எல்லாரும் திருப்பதியில் போய் பார்த்தா பெருமாளை காணமா, ஷீராப்தியில் போய் பார்த்தா பெருமாளை காணமா, பரமபதத்தில் போய் பார்த்தா பெருமாளை காணமா. ஐயோ எங்கே பெருமாள் அப்படின்னா நம்மாழ்வார் திருவுள்ளத்தில் இருக்கிறாராம். அப்போ என் உள் புகுந்து நீங்கான் அடியேனது உள்ளத்தகம்ன்றார். அப்பேற்பட்ட அந்த பகவானை தன் உள்ளத்திலே வைத்தவர்களவா, ஆகையினாலே பராங்குசர் ஆகிறார், அங்குசமிட்டவர் ஆகிறார் என்றும் சொல்லுகிறபடியே பின்புள்ளாரும் பேசினார்கள். முனிசப்தத்தாலே மனன சீலர் என்கிறது, எண்ணாதனகள் என்னும் நன் முனிவரீரே என்னும் பரரட்சணமே ஆயிற்று. இவர் சிந்தா மூலத்திலே சிந்தித்திருப்பது சர்வேஸ்வரனுடைய
சிந்தாமூர்த்தியில் இருப்பது சர்வேஸ்வரனுடையவும் சம்சாரிகளுடையவும் சம்ரட்சணத்திலேயாயிர இவற்றில் திருவுள்ளம் இருப்பது. பராங்குசர் என்ற ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ அர்த்தம் சொல்றாங்க. அதாவது சர்வேஸ்வரனுடையவும் சம்சாரிகள் உடையவும் சம்ரட்சணத்திலேயாயிற்று இவர் திருவுள்ளம் ஊற்றிருப்பது. யாருக்கு? நம்மாழ்வாருக்கா. நம்மாழ்வார் திருவுள்ளத்தில் என்ன இருக்குதான், சர்வேஸ்வரன் உள்ளத்தில் என்னென்ன தெரிகிறது எல்லாம் நம்மாழ்வாருக்கு தெரிகிறதா. ஏன்னா அவர் துக்கமாக இருக்கிறாராம். ஏன்னா துக்கமாக இருக்கிறாரு, இந்த அடியவர்கள் எங்கிட்ட வரலையே அப்படி துக்கமாக இருக்கிறாராம். அதுபோல் சம்சாரிகளுடையவும், இந்த சம்சாரிகளை ஏன்னா துக்கமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் எனக்கு அது இல்லை இது இல்லை என்று அல்பத்திலே போய்கொண்டு இருக்கிறார்கள். அதையும் பார்க்குறாராம். யார்? பராங்குசர். இதையெல்லாம் பார்த்து அவர்கள் பக்தி ஞானத்தை கொடுத்து தன்னுடைய சம்பந்தத்தை கொடுத்து அவர்களை அடியார்கள் ஆக்கி தம் பாசுரத்தின் மூலமாக பகவானத்தை சேர்ப்பிக்கிறார் அல்லவா. ஆகையினால் பராங்குசர் ஆகிறார். அப்போ சர்வேஸ்வரனுக்கும் உபகாரனாக இருக்கிறார், சம்சாரிகளுக்கும் உபகாரனாக இருக்கிறார். அவருடைய சம்ரட்சணத்திலே ஆயிற்று. சம்ரட்சணம், அவர் சம்ரட்சணம் சொன்ன அவரை ரட்சிக்கையிலே அவர் உள்ளத்தில் இருக்குது. அப்போ பகவான் அடியார்களை கொண்டு சேர்த்தா அவரை ரட்சிப்பது போல் ஆகிறது. சம்சாரிகளை திருத்தி பகவானத்தை சேர்ப்பது அப்போ சம்சாரிகளை ரட்சிப்பது போல் ஆகிறது அல்லவா. ஆகையினால் சம்ரட்சத்திலே இருப்பது, திருவுள்ள மூட்டம் இருப்பது. ஆளுமாளார் தனிமையும் பெரினக்கும் அவத்தங்கள் விடையும் என்றும். அதெல்லாம் என்ன, திருவாய்மொழி பாசுரத்தை பிரமாணமாக எடுத்து காட்டுகிறார். நம்மாழ்வார் எங்கெங்கெல்லாம் அந்த சம்சாரிகளுக்கு உபதேசம் பண்ணுகிறார் அதையெல்லாம் எடுத்து உலகனது இயல்வே, ஓஹோ உலகனது இயல்வே இவை என்ன இயற்கை என்றும், இவர்கள் துர்கதியை கண்டு மற்றொன்றிலே சுருங்கச் சொன்னோம் மாநிலத்தை எவ்விருக்கும் என்றும் உபதேசித்து திருத்தி போர்மவர் இரே. ஓஹோ உலகனது இயல்வே என்றார். அப்போ என்ன சொல்றாரு? சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ. அப்போது இதெல்லாம் சொல்லி உலக மக்களை திருத்துறார். அப்போ திருத்தி இவரும் மதிநலம் அருள பெற்றும் ஆராத காதலை உடையவராயிரே பரகால யதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குஷ முனிம் என்கையாலே கலியும் கெடும் கண்டுகொன்மென் என்று ஆழ்வாராலே இருவரும் சுசிதர் என்னதுமாம். அடுத்து என்ன சொல்லிட்டாரு? இந்த பரகால யதீந்திர மிஸ்ரான், இந்த நம்மாழ்வாரும் இந்த எதிகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய ராமானுஜரும் மிஸ்ரான் இவர்கள் எல்லாம் சேர்ந்து எப்பேற்பட்ட இந்த ஆழ்வார்கள் இருவரும் சுசிதம் பகவானுடைய எண்ணத்துக்கு ஏற்றார் போல அடியார்களை கொண்டு சேர்ப்பிக்கிறார்கள். என்ன ஆச்சரியம் அப்படின்னு இங்கே எடுத்து காட்டுகிறார். பராங்குச பரகால எதிவராதிகள் என்கிற பிரபன்ன ஜன கூடஸ்தவமும் தோற்றுகிறது. அடுத்து இன்னொன்று அற்புதமாக சொல்லிட்டார். என்னென்ன? பராங்குஷ பரகால எதிவராதிகள். அதனால தான் நம்ம ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரண் நம்ம சொல்கிறோம். இதைத்தான் பராங்குஷ பரகால யதிவராதிகள். அப்போ இவங்கெல்லாம் எப்பேற்பட்டவர்கள்? பராங்குசன்னு நம்மாழ்வாரை சொல்லுகிறது, பரகாலன்னு சொன்ன திருமங்கை ஆழ்வாரை சொல்லுகிறது. யதிவரா ஆதிகள், யதிவராதிகள் ராமானுஜர். ராமானுஜருக்கு அடுத்து வரக்கூடியவர்கள் இருக்கிறார்களே மனவாள மாமுனி, அவரையும் சொல்லும். என்ன சுவாமி பராசர பட்டர் காலத்தில் மனவாள மாமுனியே வரலையே, அப்போ அவருடைய சொல்ல யதிவராதிகள் சொல்கிறார் இல்லையா. அப்போ இந்த மனவாள மாமுனியும் யதி, ஆகையினால் கொள்ளலாம். ஏன்னா வரப்போறவர் தெரியுமே. அப்போது ஞானிகள் எல்லாம் முக்காலம் அறியக்கூடிய ஞானிகள், ஆகையினால் வரப்போருவோரையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுகிறார். எதிவராதிகள் என்கிற பிரபன்ன ஜன குடஸ்தவம் தோற்றுகிறது. திருவிக்கும் அடியன்மிசை என்றும் என்னாலே நாம் மண்ணிழந்த என்றும் நிர்தேசித்து உன் அடிக்கீழும் ஆந்து முகுந்தேன் என்றும் உலகளந்த பொன்னடியை அடைந்தேன் என்றும் லோகவிக்ராந்த சரணோ சரணம் தேவரச்சம் விபோ என்றும் இதை இவர்கள் பிரபத்தி பண்ணும் கிரமம் இருப்பது. இப்போ பிரபத்தி பண்ணுகிறார்கள் யாரு? பராங்குஷ பரகால எதிவராதிகள் இந்த அடியார்களுக்காக, இந்த சம்சாரிகளுக்காக, பூலோகத்தில் உள்ளவர்களுக்காக பிரபத்தி பண்ணுகிறார்களாம். அப்பேற்பட்ட பிரபத்தி லோகவிக்ராந்த சரணோ சரணம் பிரபத்தி என்று சொல்கிறபடியே என்ற இவர்கள் இருப்பது. அடுத்து இவர்கள் தாம் சர்வேஸ்வரன் பக்கல் தங்கள் கற்றதையிலே பேசி ஓதச் சொல்லுகிறது. பேசிமின் திருநாமம் இட்டெழுத்தும் மனமுடியர் மாதவன் என்று ஓதுமின் என்று துவயமந்திர அனுசந்தேனயுக்தகா என்றும் உடையோரம் பெரிய பெருமானிடத்திலே கேட்டு உபதேசித்தோம் பார்வலிகள் ஆசுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்றும் பேசியும் பரம்பருத்து செய்தருளியும் உடையவர்தாம் துவயத்தை ஞானாதிகளுக்கு பிரத்யட்சமாகிய புனகா என்றும் பிரசாதித்ததும் அந்நர்க்கு அவர்களாகிய தசத்தை அருளஞ்சி பிரசாதிக்கையும் ஆகிற ஆகாரத்வயமுண்டிரே எட்டும் இரண்டும் வரித்த எம்பெருமானாரீரே. அடுத்து ஒன்று சொல்லிட்டார் அற்புதமாக. என்னன்னு சொன்ன பிரத்தி அதிசயத்தாலே புனப்புனகா பிரசாதிக்கையும் அந்நருக்கு
அவர்கள் அனர்த்த தர்சனத்திலே அருள் விஞ்சி. அந்யர் இந்த சம்சாரிகளுடைய அனர்த்தத்தை கண்டு யாரு? நம்மாழ்வார், பராங்குஷ, பரகால, எதிவராதிகள் இவர்கள் எல்லாம் சம்சாரிகளுடைய அனர்த்தத்தை கண்டு அவர் உபதேசம் பண்றார், இவரும் உபதேசம் பண்றார், எதிவராதிகள் உபதேசம் பண்ணுகிறார்கள். எப்படி உபதேசம் பண்ணுகிறார்கள்? அவர் திருவாயூரில் உபதேசம் பண்ணார். மாதவன் என்றதோர் ஓதுமின். ஏன்னா மாதவன் எது? ஓமின் சுருக்கு. மாதவா அப்படின்னு சொன்ன ஓத்தின் சுருக்கு. அப்போ ஓம்காரத்தையே வச்சு இதை சொல்லுங்க, நீங்கள்லாம் கரைபரம் சேரலாம் அப்படின்னு ஆழ்வார் சொல்லுகிறார். அதுபோல ராமானுஜர் எங்க திருமங்கை ஆழ்வார் நமோ நாராயணா என்று சொல்லுகிறார். பராங்குஷ பரகால எதிவர் ராமானுஜர் துவய மந்திரத்தையே ஸ்பஷ்டமாக சொல்லிட்டார். அதை எடுத்து காட்டுகிறார் அற்புதமாக. என்றும் அந்யர்க்கு அவர்கள் அனர்த்த தர்சனத்தாலே அருள் விஞ்சி பிரசாதிக்கையுமாகிற ஆகார துவயம் உண்டிரே. எட்டும் இரண்டும் அறிவித்த எம்பெருமானாரீரே அப்படின்னு சொல்லிட்டார். எட்டும் இரண்டும் அறிவித்த. எட்டுன்னா அஷ்டாட்சரம், இரண்டுன்னா துவயமந்திரம். இந்த எட்டையும் இந்த இரண்டையும் ராமானுஜர் அல்லவா உலகம் முழுப்ப பரப்பியது. 74 சிம்மாசனாதிபதிகளை வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்க சொன்னது அவர் அல்லவா. அப்போ அனைவரும் வீடு பெறலாம் வாங்கோன்னு சொல்லி, நான் நரகம் போனாலும் எல்லாம் மோட்சத்தை வாங்கன்னு சொன்னார் அல்லவா. அப்போ எப்பேற்பட்ட ஒரு அருள் விஞ்சி, அருளானது அப்படி கடைமரம் போல் வெல்லுகிறதாம். எப்படி ஒரு காற்றாற்று வெள்ளமானது வந்தால் அதை அணை போட்டு தடுக்க முடியாது, அதுபோல எம்பெருமானாருக்கு காற்றாற்று வெள்ளத்தை போல அருள் விஞ்சி எட்டும் இரண்டையும் உபதேசம் பண்ணிட்டார். 8 திருவஷ்டாட்சரம், 2 துவய மந்திரம், அதை இங்கே எடுத்து காட்டினார். அடுத்து சொல்றார், என்கையாலே எதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குஷ முனிம். ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கணுமா? ஏன்னா எதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குஷ முனிம் என்கையாலே திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்களாலும் ஸ்ரீ பாஷ்யாதி ஸ்ரீசுக்தியாலும் தர்சனத்தை நடத்தி போருமவர்களாய் ஆழ்வாருக்கு சரணத்வய பரதந்தராய் மாறன் அடிமணிந்து இந்த வரும் என்றும் சடகோப தேமலர் தாக்கை அணிந்த பாதுகுமாம் என்னும் ராமானுசனை என்றும் ஆழ்வார் திருடிகளுக்கு அத்தியந்தம் அந்தரங்கரான ஆகாரத்தை பற்ற அண்மையாக அருளிச் செய்தது. அடுத்து இன்னொன்று சொல்கிறார் அற்புதமா. என்னன்னு சொன்ன, திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்களால் சுவாமி நம்மாழ்வார் உபதேசம் பண்ணி அதை எம்பெருமானார் என்பவர் ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தத்தில் ஸ்ரீசூக்தியாலும் தர்சனத்தை நடத்தி போருமவர் அல்லவா. ஏன்னா ஸ்ரீபாஷ்யம் எழுதும்போது சில விஷயங்கள்லாம் புரியாதான், திருவாய்மொழியை பார்த்து 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 செய்வாராம். அப்போ வேதத்தை கொண்டு ஒருங்க விடுவர் அப்படின்னு வரும் சூத்திரம். அப்போ வேத வாக்கியத்தை நாம் தெரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொன்னால் திருவாய்மொழியை எடுத்து பார்த்து அந்த வேதத்துக்கு சமமான அர்த்தம் திருவாய்மொழி இருக்கிறதாம். ஆகையினால் ஸ்ரீபாஷ்யத்தை எழுதினாராம். அப்போ நம்மாழ்வார் சொன்ன கருத்தை இங்கு ராமானுஜரான ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தத்திலே நமக்காக காட்டினார். சடகோப தேமலர் தாட்கை என்றும் பாதுகுமாம் என்றும் என்று ஆழ்வார் திருவிகளுக்கு அத்தியந்தம் அந்தரங்கரான ஆகாரத்தை பற்ற ஆழ்வார் திருவிகளுக்கு என்று சொல்கிறபடி அடுத்து குரத்தாழ் உபதேசம் என்ற சில விஷயங்களை இங்கே எடுத்து காட்டுகிறார். என்னன்னு சொன்ன, ஆழ்வானும் ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்தே என்று அனந்த சரஸ்லோகத்திலே தத் சம்ஸ்ரமேயே வகுலாபரணங்கு யுக்மம் என்றும் ஆழ்வார் அனுசந்தித்தருளினார். யதீந்திராய ஷடத்விஷே என்றீரே சேர்ந்து இருப்பது. அப்போ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்தியேனர் இதில் யோனித்தியம் அச்சுத தனியல்ல. அதுபோல் அங்கு சொல்லுபா போலே இங்கேயும் யதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குஷ முனிமா அந்த இடத்துல சொல்லும்பொழுது ஆச்சாரியனை சொல்லும்பொழுது அவருக்கு ஆச்சாரனை சொன்னதாக அமையும். அப்போ ராமானுஜரை சொல்லும்பொழுது நம்மாழ்வாரை சொன்னதாக அமையும். அதுபோல் இந்த இடத்துல ராமானுஜரையும் நம்மாழ்வாரையும் ஒரு ஒன்றாக பேரையும் ஸ்பஷ்டமாக சொல்கிறார். யார்? பராசர பட்டர். யதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குஷ முனிம். யதீந்திர என்று சேர்ந்திருப்பது பூதம் சரஸ்ய என்று தொடங்கி ஆழ்வார்களோடு அவர்களையும் யதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குஷ முனிம் என்று சகபடித்து இவர்கள் பிரதானியம் தோற்ற யோனித்யம் மாதா என்கிற 2 தனியனாலும் விசேஷித்து ஆச்சாரியர்கள் அனுசந்தித்தார்கள். குரு பரம்பரையிலும் துவயத்திலும் எம்பெருமானை அனுசந்திக்கும் அப்போலே அதிலும் உடையவர் பிராதாயான்யத்தாலே யோனித்து முற்பட்டிருக்கும். ஆகையால் யதிவர சரமராய் அவரோடு தசமரான தேசிகர்களையும் தேசிக குல கூடஸ்தரான சடரிபுர சரணங்களையும் பிரணதோஷ்மி நித்தியம் என்றும்
நித்திய சேவை பண்ணும்படி சொல்லுகிறது. அடுத்து இன்னொன்று சொல்கிறார் அற்புதமாக. என்னன்னு சொன்ன, ஏற்கனவே யோனித்யம் அச்சுத தனியன் இருக்குது, லக்ஷ்மிநாத தனியன் இருக்குது, ஸ்ரீசைலேஷ தனியன் இருக்குது. அதையும் இதையும் சேர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் அதை சொல்கிறார் அற்புதமாக. சகபடித்தது இவர்கள் பிரதான்ய அந்யோன்யம் தோற்ற யோனித்யம் மாதா என்கிற 2 தனியனாலும் விசேஷித்தது ஆச்சாரியர்கள் அனுசந்தித்தார்கள். யாரு? யோனித்ய தனியன் குறத்தாழ்வான் சொன்னார், மாதா பிதா தனியன் சுவாமி ஆளவந்தார் சொன்னார். இந்த 2 தனியிலும் சககடித்து போருவது பார்த்தோன்னு சொன்னால் 2 பேரையும் ஸ்பஷ்டமாக எடுத்து காட்டினார். விசேஷித்து ஆச்சாரியர் அனுசந்தித்தார்கள். குரு பரம்பரையிலேயும் துவயத்திலேயும் எம்பெருமானை அனுசந்திக்குமா போலே, குரு பரம்பரையிலேயோ துவய மந்திரத்திலேயோ பெருமாளை பற்றி நாம் அனுசந்திக்கிறோம். அதுபோல இந்த இடத்துல அனுசந்திக்குமா போலே அதிலும் உடையவர் பிராதான்யந்தாலே யோனித்யம் முற்பட்டிருக்கும். ஆகையால் எதிவர அசரமாய் அவரோடும் தசமரான தேசியர்களையும் தேசிக குல கூடஸ்தரான சடரிபுர சரணங்களையும் பிரணதோஷ்மி நித்தியம் என்றும் நித்திய சேவை பண்ணும்படி சொல்லுகிறது. அப்போ இங்கே சொல்லும்போது என்ன சொல்ல வராருன்னு சொன்னால், அந்த யோனித்ய தன்யன் தான் முற்பட்டு இருக்குமா. எதற்காக? எத்திவரசரமாய் அவரோடைய தசமரான தேசிகர்களையும் சொல்லுகையாலே, எல்லாரையும் சேர்த்து சொல்றதுனால உபகாரத்திற்கும் தஸ்மை நமகா என்றும் ஒரு கால் அனுசந்திக்கும் அதே உள்ளது. பிராபிய உபக்தையா இந்தவரே பராங்குஷ தஸ்யசிகா பகவதகா என்றும் சுக்ருதம் என்றும் அத்திர பரத்திர சாபி என்றும் அங்கும் அனுவர்த்தனம் உண்டாகவே அருளி செய்தது. பிரணதோஷ்மி நித்தியம். அதாவது இந்த தனியனை இது போல எப்பவும் சொல்லிக்கொண்டே இருக்கணுமா. எதற்காக? ஓரான் வழி குரு பரம்பரை இதில் வருகிறதல்லவா, ஆழ்வார்களுடைய கிரமத்தை சொல்லுகிறார் அல்லவா. அப்போ எல்லா ஆழ்வார்களையும் சேர்த்து சொல்லுகிறார் அல்லவா. அதே நேரத்தில் ராமானுஜரையும் சொல்லுகிறார். அப்போ ராமானுஜரை சொல்லுவது யதீந்திர மிஸ்ராம் சொல்லும்போது அனைவரையும் சேர்த்து சொல்லுகிறது. அப்போ குரு பரம்பரை மொத்தத்தையுமே இதில் சொல்லிடுது. ஆகையினால் இதை நித்தியம் அனுசந்தேயமாக கடவது என்ற ததிய விஷயத்தில் நிப்ருத பிரணப்பிரக என்கிறபடியே திரிவித கரண பிரணதகையாலே பிரணாமம் பண்ணுகிறார் என்றும், இத்தால் பக்தி பாரவாசி பிரபன்னரான ஆழ்வார்களும் அவர்களோடு விகல்பிக்கும்படியான ஸ்ரீ பாஷிகாரரும் சர்வதா பகினியர் என்றும் இதாயிற்று. அப்போ எதுக்காக சொல்ல வராருன்னு சொன்ன, பிரணதோஷ்மி நித்தியம். எதற்காக? திரிவித கரண பிரணவதகையாலே பிரணாமம் பண்ணுகிறார். திரிவித மனசாலும் கைகளாலும் உடலாலும். அதுதான் ஆண்டாள் வாயினால் பாடு மனசினால் சிந்தி தூமலர் தூவி தொழுதுன்னு சொன்ன ஆண்டாள். அதுதான் இங்கு இவர் சுவாமி பராசர பட்டரானவர் மனசாலும் இந்த அனைத்து ஓரான் வழி குரு பரம்பரையெல்லாம் நினைச்சு பார்த்து இந்த தனியனை சொல்லுகிறார். அதே நேரத்தில் சரீரத்தால் கீழே விழுந்து வணங்கி தியானம் பண்ணுகிறார் தினப்படி. அதான் சொல்றார் சுவாமி. அப்போ சடரிபு கலித்தரோ பூதவேதால கோதாகுரு முனிவக குல சேகரோ பக்தரேனோ பக்தியாவன்யோ மதுர கவி மதோ யதீந்திரம் ததான்யகா சேஷேன் குரும் ஸ்ரீயமபி வசுதாஞ்ச நீலாஞ்ச வைகுண்ட நாதம் ஸ்ரயே என்றிரே ஆழ்வார்களை தொடங்கி சேவிக்கும் கிரமம் இருப்பது. அப்போ இங்க இன்னொரு தனியனை எடுத்து காட்டுகிறார். சடரிபூ கலிச்சரோ சொல்லும்பொழுது சுவாமி நம்மாழ்வார் வரிசை கிரமத்தோடு எல்லா ஆழ்வாரையும் ஒன்று சேர்த்து சொல்லக்கூடிய தனினா இங்க தெரியுது. சடரீபுஜ கலித்ரோ பூத வேதால கோதாகுரு முனிவக குல சேகரோ பக்தரேணு பக்தியர்யனோ மதுர கவி மதோ யதீந்திரம் ததாஞான சேஷான் குரும் ஸ்ரீயமபி வசுதாஞ்ச நீலாஞ்ச வைகுண்ட நாதம் ஸ்ரேயே என்றே ஆழ்வார்களை தொடங்கி சேவிக்கும் கிரமம் இருப்பது. அப்போ இந்த பூதம் சரஸ்ய மகதாசுய பட்டநாத தனியனில் என்னென்ன சொல்லிச்சோ இந்த தனியன்லையும் அதே தான் சொல்கிறார். இது வரிசை கிரமத்தில் சொல்லுது இந்த தனியன். அந்த தனியன் அவனோட ஏற்றத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டாரு பராசர பட்டர். ஆகையினால் அந்த பூதம் சரஸ்ய மகதாஸ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாராம் பக்தாங்குரியனு பரகால யதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குஷ முனி பிரணதோஷ்மி நித்தியம். நித்தியப்படி இந்த ஓரான் வழி குரு பரம்பரையை நாம் சொல்லணும், சேவிக்கணும், நித்தியம் சொல்லிக்கொண்டே இருக்கணும்னு பராசர பட்டர் எடுத்து காட்டினார். பராசர பட்டர் திருடிலேசனம்
பிள்ளை லோகஞ்சிய திரியேஸ்வரனும் ஸ்ரீமதி ரம்மிகா மகாத்மனி ஸ்ரீரங்க வாசினி புயா நித்யஸ்ரீ நித்திய மக்கள். அடுத்து என்னன்றதை நாளைக்கு பார்ப்போம்.